ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேக் தட் வந்து டீப் நெக்குக்கு நம்ம பேக் தட்டு கட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே நம்ம வந்து 10 இன்ச்சு தான் செஸ்ட் ரவுண்டு 1/4 எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி இதனுடைய அளவு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் டெய்லரிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ எல்லாரும் கேட்குறனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த விஷயம் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிற இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. 25, 26, 27 இந்த 3 நாளுமே நமக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸு, அதாவது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம அளவு எடுக்கணும், எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும், எப்படி வந்து அதை கட்டிங் போடணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு 3 நாள் இந்த கிளாஸ் நடக்கும். இதில் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் வந்து கட் பண்ண போகிறது ஒரு டீப் நெக் தான். மேக்ஸிமம் என்னுடைய எல்லா டிப்ஸும் எல்லா இதுவுமே நான் வீடியோஸ்லேயே நான் சொல்லிடுறேன். அதையும் மீறி நேரடியாக சில சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. அப்படி நீங்கள் இந்த விஷயத்த தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ண இதிலிருந்தே நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. பழைய சப்ஸ்கிரைபர், புதுசாக வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு எடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நான் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து எடுக்க போகிற இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டாக அது மறுபடியும் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு இடையில நிறைய மற்ற வேறு ப்ளவுசஸ் எல்லாமே ப்ளவுசஸ்ஸு, சுடிதாரு, ஸ்கர்ட்டு, லாங் கவுன் இப்படி வேறு இதில் வந்து ஒரு வரிசையாக போகும்போது இப்போ ஃபஸ்ட் எடுத்த கிளாஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, ஸ்டிச்சிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புதுசாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நான் தைக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கட் பண்ண தெரிஞ்சால் போதும், ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் போதும். 3வது கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே இதில் எனக்கு வந்து ஃபினிஷிங் தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். என்னோடய வீடியோஸ்லேயுமே நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த மாதிரி அதை பார்த்து கற்றுக்கிட்டவங்க ஸ்டிச்சிங் கிளாஸ் சேரணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 டே கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். 3வது வர ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து சில பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நீளமாக பேச விரும்பல. இப்போ இதனுடைய போர்ஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம கிராஸாக இப்போ இது வந்து நான் ஒரு பேட்டர்ன் தான் நான் போடுறேன். இப்போ இதை வந்து நீங்கள் கிராஸாகவே வச்சு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே சைடில் நமக்கு கிளாத் தேவைப்படும், அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிளாத்தில் போடும்போது அதை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டா போதும். இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் கிளாத்து விடுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க.
இது சார்ட் சைஸ் சின்னதா இருக்கு, அகலம் கம்மியா இருக்குங்கிறனால நான் இதுல ஜாயின் போட்டுக்கிறேன். நீங்க வந்து நல்ல சார்ட் பெருசாவே, ஏன்னா ஒயிட் சார்ட்ல நான் மார்க் பண்ணா சில பேருக்கு அது கிளியரா தெரியறது இல்லை, அதனாலதான் நான் பிளாக் சார்ட்ல மார்க் பண்றேன். நீங்க சார்ட் பேப்பர் அப்படிங்கும்போது நல்லா பெருசாவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நம்ம ஒரு குண்டூசி போட்டுக்கலாம். கீழே இருக்க இது ஒரு கிளாத் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். மேலே இருக்க இந்த பேக் தட்டை மட்டும்தான் நம்ம எவ்வளோ இதை கிராஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் தட்டு வந்து கிராஸாக வரும், பேக் தட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் வரும். ஸ்லீவு யோக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டில் வரும், ஃப்ரண்ட் கட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு கிராஸில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் பேட்டர்னை வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் வச்சு வெட்டிக்கலாம். கிளாத்தில் போடும்போது மட்டும் மெயின் கிளாத்தும் சரி லைனிங் கிளாத்தும் சரி ஒரே மாதிரியான கிராஸ் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் மெஷர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இதனுடைய பேக் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து இங்கே இந்த இதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணணும். இதுதான் ஷோல்டர்னுடைய அளவு, இது நெக்கினுடைய அளவு. ஒரு கிளாத்தில் நீங்கள் பிளேஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரண்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன், அதுக்கப்புறம் நெக் லைன். இதை மூணையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்கினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு 7 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கே ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்துனா 7.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ இந்த 7.5 இன்ச்சு வந்து நமக்கு கழுத்தினுடைய உயரம். இப்போ செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு வருது, அதே 10 இன்ச்சு இங்கே வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வருது. இப்போ இந்த லைன் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு, இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டு. அப்போ இது வந்து நமக்கு கிடையாது. இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இந்த 10 இன்ச்சு அப்படியே நம்ம வைக்கணுமா அப்படின்னா லோ நெக்காக வரும்போது நமக்கு வந்து இங்கே கிராஸ் போட்டு நம்ம இதை நல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே கிராஸ் போட்டு கட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 9.5 இன்ச்சு நமக்கு வந்தால் போதும். இல்லாட்டினா ஃப்ரண்ட் போர்ஷன் லூஸ் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நெக்கு லூஸ் ஆகும், ஷோல்டர் லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கை பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்குற மாதிரி வரும். அதனால் நம்ம க்ளோஸ் நெக்காக இருக்குது, அதாவது உயரம் கம்மியாக இருக்குது, ஒரு 6 இன்ச்சு தான் அப்படின்னா இங்கேருந்து இங்கே நீங்கள் 10 இன்ச்சு தாராளமாக வச்சு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ லோ நெக்காக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஸ்லாண்டிங்காக இங்கே நம்ம கட் போட்டுக்கலாம். நமக்கு ஒரு 9.5 இன்ச்சு நமக்கு கிடைச்சா போதும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் நமக்கு டைட்டாக கிடைக்கும். இல்லாட்டினா ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆச்சு அப்படின்னாவே மற்றபடி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போடும்போது இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன், இதில் தான் நம்ம வந்து யூ ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஷார்ப்பாக கப் ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான். இதை வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டு இந்த ஷேப் கொண்டு போனோம் அப்படின்னா மட்டும்தான் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக ஃபிட்டிங்காக நல்லா வரும். இங்கே ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நீங்கள் கீழே இறக்க இறக்க என்ன ஆகும் அப்படின்னா கப் ஷேப் வந்து சாகிங் ஆகும். நம்ம இங்கேருந்து இப்போ பிரேசியரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் நம்ம போட்டாலுமே இந்த ஹைட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும், இந்த கட்டிங் வந்து மேலே தான் வரும். அப்போ நம்ம இதில் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 9.5 இன்ச்சு மிட் பாயிண்ட் வருது அப்படின்னா, அதாவது 36 சைஸு பிரெஸ்ட் வருது அப்படின்னா இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் 9 இன்ச்சு, 4ல் ஒரு பங்கு, அப்போ இங்கேயும் 9. அப்போ இந்த இடம் தான் நமக்கு மிட் பாயிண்ட் வருது. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம கீழே அதே 4.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 4.5 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உயரம். அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய நேர் பாயிண்ட் இதுதான் நமக்கு வந்து டாட் லைன். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இந்த உயரம் வந்து உங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். இப்போ இதில் 3.5 இன்ச்சு வைக்கிறேன் அப்படிங்கும்போது கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இதுவே நீங்கள் இன்னும் 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சாகிங்காக தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடம் நீங்கள் மேலே வைக்கும்போது இங்கே வந்து டீப்பாக தான் வரும். இது இப்படியே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து வெட்டும். அதனால் இதை இப்படி கிராஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கினுடைய லைன் போட்டாச்சு, ஃப்ரண்ட்டினுடைய மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட்டில் ஓப்பன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே தான் இது உயரம், இதில் இருந்து நம்ம மேலே இங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கப் ஷேப் ஷார்ப்பாக தான் வேணும் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு ஒரு இது போட்டுக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 1.25 வைக்கும்போது இங்கேயும் 1.25 வச்சுக்கோங்க, இங்கே 1.5 வைக்கும்போது இங்கே 1.5 வச்சுக்கோங்க. நார்மலான அதாவது கப் ஷேப் வந்து பெருசாக இருந்தாலும் லூஸாக வச்சிடக்கூடாது. அதனால் 1.25 அப்படிங்கும்போது இங்கேயும் நம்ம 1.25 தான் இங்கே டிஸ்டன்ஸ் கொடுப்போம். இப்போ இங்கே வந்து சைடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை, அதுக்கு தான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே கொண்டு போயிட்டு 1.25க்கு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக இப்படி கொண்டு வருவோம். இதில் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு லைட்டாக தான் ஒரு ஸ்லாண்டிங் கொடுப்பீங்க, அப்போ வந்து இது அதிகமாகும். அதுவே நீங்கள் நல்லாவே கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக கொடுக்குறீங்க, டீப்பாக கொடுக்குறீங்கன்னா இங்கே இறங்கும். ஏன்னா இங்கே இருக்கிற கப் ஷேப்புக்கு இங்கே தான் மிட் பாயிண்ட் வரும். இப்போ இங்கே 3.5 கப் ஷேப் கொடுத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் சைடில் போயிடும். அதனால் இங்கே நல்லா டீப்பாக நீங்கள் வைக்கும்போது இங்கே 2.25 கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கே தான் வரும். அப்போது இந்த ஆங்கிளில் வைக்கும்போதும் சரி, படிப்படியாக இப்படி சரியும் போதும் சரி, உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். இப்படி மேலே போகும்போது மேலே இப்போ 3 இன்ச் இங்கே வைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா கிராஸ் பண்ணி வைக்கும்போது 2.25 வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி பட்டியினுடைய லென்த்தும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எக்ஸஸாக விடணும். ஏன்னா இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு இந்த அளவு அதிகமாக இருக்கும், இந்த அளவு வந்து குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸ் எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக நம்ம ஷோல்டர் அதாவது செஸ்டினுடைய அளவை 12ஆக பிரிக்கும் போது கழுத்துக்கு என்ன அகலம் வருதோ அதே அகலம் தான் இங்கே வைப்போம். ஆனால் அதுவே வந்து நல்லா ஷார்ப்பாக வைக்கிற பிரஸ்ட்டுக்கு ஓகே ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சி தான் வைக்கணும். அப்போ இப்படி தான் ஸ்லாண்டிங்காக வரும். அப்போ அதையும் நம்ம ஏன்னா இங்கே மார்க்கிங் இருக்கும்போது இது எப்படி இங்கே வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். மிட் பாயிண்ட் மாறாமல் வரணும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நமக்கு இப்போ நம்ம பண்ணியிருக்க ஒர்க் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இது கிராஸ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டில் வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு வெட்டக்கூடாது. ஏன்னா கிராஸ் கட்டிங் வந்து ஸ்ட்ரைட்டுக்கு செட் ஆகாது. அதனால் ஸ்ட்ரைட் கட்டுக்கு கட்டிங்கே நம்ம சேஞ்ச் பண்ணணும், கிராஸ் கட்டிங்க்கும் அதே மாதிரி கட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது கிராஸ் கட்டிங் தான், பட் பேப்பர் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட்டினுடைய லைன். நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் லைன், நெக்கினுடைய அகலம், இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறோம். செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு இது அதிகமாக தான் வரும். ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான், ஒரு 1/4 இன்ச்சு கணக்கில் வருதுன்னா நம்ம இங்கே கொஞ்சம் அவுட்டர்லையே ஒரு நாச் போட்டு அப்படியே வச்சிடலாம். ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்போது ரொம்ப டீப் நெக்குக்கு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் வரும், சரியாகவும் மேட்சாக ஆகாது. அதனால தான் ஸ்லீவ் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை, இங்கே மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப லூஸாக ஆகிடக்கூடாது. டீப் நெக் வரும்போது இதுவுமே நமக்கு சீம் அலவன்ஸ் குறையும். இப்போ நம்ம பேக் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்.
இப்போ மெயினாக நம்ம பேக் தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். கழுத்தினுடைய அளவு, ஷோல்டர் அளவு, ஃப்ரண்ட் போர்ஷன், அதனுடைய செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், மேலே 1/4 இன்ச்சு, கீழே இருந்து யோக்கினுடைய உயரம். இது வந்து யோக்கினுடைய உயரம். இதில் எவ்வளோ நம்ம டாட் பிடிக்கிறோமோ அந்த அளவு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் வந்து இங்கே 4.5 அப்படின்னா இங்கேயும் 4.5. இந்த 4.5 லைன்ல இருந்து நம்ம எவ்வளோ மேலே ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு கப் ஷேப்பினுடைய ஷார்ப்பு, பிளெண்டு, ஃப்ளாட்டு இது எல்லாமே இந்த அளவு மாறும்போது நமக்கு வரும். அதே மாதிரி இந்த அளவு நமக்கு மாறுபடும். இப்போ வந்து நம்ம டீப்பாக ஒரு நெக்கு வெட்டுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பிரின்சஸ் கட்டும் போட்டுக்கலாம், நம்ம வந்து யோக் ப்ளவுஸும் போட்டுக்கலாம். இப்போ யோக் ப்ளவுஸுக்கான ஒரு ஃபிட்டிங்கான ஒரு கப் ஷேப் அப்படிங்கிறது தான் இதில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி பேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணிடலாம். இங்கே மட்டும் லைட்டாக மேலே கொண்டு போயிருங்க. இங்கே வந்து இதே அளவு தான். இங்கே நெக்குக்கு வந்து ஒரு கட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுறதுனால நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த நாச் வந்து இங்கே தான் வரும். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ஷனில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் எடுத்துக்கலாம். பேக் தட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நம்ம போடுற லைன் வந்து இது வந்து பஸ்ட் பாயிண்டினுடைய ஃபுல் லென்த்து அப்படின்னா அண்டர் பஸ்ட் வரைக்குமே. இப்போ இதில் போடுற லைன் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்ம் ஹோலே நமக்கு ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டாம். அப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டீப் வந்து ரொம்ப அதிகமாயிரும். இதுக்குள்ளே தான் நம்ம ஆர்ம் ஹோல் டீப் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்துட்டு இது வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா யோக் வந்து ரொம்ப பெருசாக வரும். இந்த அளவோட போட்டிங்கன்னா யோக் வந்து ரொம்ப கீழே வரும். அப்போ நம்ம மார்க் பண்ணினதுக்கான மிடில் வந்து நான் லைன் போடுறேன். ஏன்னா இது எந்த அளவு வேணாலும் போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு யோக்கினுடைய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் இதாகும். ஏன்னா இப்படி போட்டோம் அப்படின்னா யோக்கினோட ஹைட் குறையும், இப்படி போட்டோம் அப்படின்னா யோக்கினோட ஹைட் வந்து அதிகமாகும். நான் ரெண்டுக்கும் இல்லாமல் நான் மிடில் வந்து இதுக்கு நான் லைன் போடுறேன். இதுதான் இது நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இந்த டீப் வந்து இப்படி இறங்கும்போது நமக்கு இது கம்மியாகும். அப்போ தான் வந்து இது நமக்கு இந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ மிட் பாயிண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம எப்பவும் விடுற மாதிரி ஷோல்டர்னுடைய ஜாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து இங்கே 9.5 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படின்னா மேலே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே தான் மிட் பாயிண்ட்டு. அப்போ இங்கே வந்து 4.5 இன்ச்சு. அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பாயிண்ட் நகர்ந்து வரும். இப்போ இதில் இருந்து இது 4.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த நெக்கு இங்கே கீழே இறங்கி இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3.5 இன்ச்சு வந்து நான் கப் ஷேப்புக்கு, அதாவது கப் ஷேப்பினுடைய ஓப்பன் லென்த் வந்து நான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக ஃபிட்டிங்காக வரும். இப்போ இதில் வந்து நான் 3 இன்ச்சு நான் கொடுத்துட்டு நான் ஃபோல்டு பண்ணேன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். அப்போ இந்த மிட் பாயிண்ட் இங்கே வரணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 2.25 தான் நான் மார்க் பண்ணும்போது இது கீழே இறங்க இறங்க இந்த அளவு வந்து நமக்கு குறையும். இப்போ இதுவே இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே தான் மிட் பாயிண்ட் வரும். இந்த அளவு வந்து நம்ம இப்படி லைன் போடுறோம் அப்படின்னா இந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இன்ச்சு. இப்படி இறங்க இறங்க அதனுடைய அளவு நமக்கு குறையும். அப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2.25 வச்சுருக்கேன். டாட் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 விட்டுருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு இந்த இடம் வரும். இப்போ இந்த ரெண்டுக்குமான சென்ட்ரு தான் நமக்கு மிட் பாயிண்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்லாண்டிங்காக எடுத்துருங்க. இதை வெட்டல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து ரொம்ப லூஸ் வந்துடும், நெக்கும் லூஸ் வந்துடும்.
நெக்கு டைட்டாக ஃபிட்டாக இருந்தால் தான் மற்ற எல்லா போர்ஷனுமே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது நெக்கினுடைய கிராஸு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் இதில் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணுறேன். நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாட் போட்டுக்கோங்க. இதுதான் மேலே, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. உங்களுக்கு இந்த நெக்குமே இன்னும் நல்லா வைடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி டீப் வரைஞ்சிக்கலாம். நல்லாவே டீப் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் தெளிவாக எல்லா விஷயமுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். மேலே எடுத்திருக்க அளவுகளில் எந்த சந்தேகமும் இருக்காது. மேக்ஸிமம் அதெல்லாம் ஓரலாக எல்லாருக்கும் எடுக்கிற ப்ளவுஸ் அளவு தான். இப்போ இங்கே பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் 9 இன்ச்சு, அதில் இருந்து 4.5 இன்ச்சு, இங்கேயும் கீழே 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த 4.5 இன்ச்சு தான் இதனுடைய மிட் பாயிண்ட். இப்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 + 1 இருந்து நீங்கள் வைக்கலாம். 2.5 + 1 3.5, 3 + 1 4.5, 3.5 + 1 4.25. இப்படி வந்து ஒவ்வொரு இன்ச்சா, அதாவது இங்கே வர்ற அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான் மெயின். எவ்வளோ வைக்கிறீங்களோ 1 இன்ச்சு சேர்த்துறது வந்து எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு சீம் லைன் போயிடும், அதாவது 1/4 இன்ச்சு, இங்கே டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போகும். அப்போ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு போகும். நம்ம ஒரு 1 இன்ச்சை நம்ம எடுக்கிறோம். அப்போ நான் இங்கே வந்து என்ன எடுக்கிறேன்னா 2.5 + 1 3 அப்படின்ற அளவு எடுக்கிறேன். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எதுன்னா இங்கே வருது. அப்போது இதை நான் எப்படி இந்த பாயிண்ட்டை இந்த லைனில் கொண்டு வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது கிளாத்தில் வெட்டும் போதும் இதே ப்ரொசீஜர் தான். இங்கே இப்படி நான் கிராஸாக ஒரு ஸ்லாண்டிங் பண்ணுறது, இதை வந்து இந்த லைனில் நான் மேட்ச் பண்ண போகிறேன். அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து இது. அப்போ நான் இதை இப்படி மடிக்கும்போது இந்த லைன் வந்து இதில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடம், இதை வந்து ஒரே லைனில் நான் ஃபோல்டு பண்ணுறேன். இப்போ இப்படி நான் ஃபோல்டு பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸு தான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. அப்போ நான் வந்து ஒரு 2.25 வைக்கிறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சிங்கில் போயிடும். அப்போ 2.5 தான் உங்களுக்கு வரும். அதனால் நான் 2.25 வைக்கிறேன். இந்த டாட்டினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 வைக்கிறேன். அல்லது உங்களுக்கு 1.5 இன்ச்சு வேணும், 1.25 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 1.25 வைக்கிறேன். கொஞ்சம் டாட் இதாகிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஒரே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஸ் லைன். அதாவது இந்த கட்டு எங்கே இருக்கோ இந்த கட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த இப்படி வந்து கிராஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சு நான் எங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2.25 இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி மார்க் பண்ணுறேன். இதில் தான் நான் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து நான் இங்கே தள்ளி வைக்க போகிறேன். இந்த பாயிண்ட் வந்து மாற போகிறதில்ல, இதுவும் மாற போகிறதில்ல. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறும். அப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம்.